ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायशोपदृश नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घयते ह्रीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओम विष्णुपदाय कृष्णप्रसाद बुद्धले श्रीमती जयपताक स्वामी नमः। नमो चर्मितनवर पर्वतं नगर रामधारिणी। नमः ओम विष्णुपदाय कृष्णप्रसाद बुद्धले श्रीमती भक्तिवेदांत स्वामी नमः। नमस्ते सरस्वती देवी गौरवान् प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषाते देशधारणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। ஒரு 2 நாள் வாய்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் தெய்வீகமும் தெய்வீக துண்டும். இதில் நம்ம 17வது ஸ்லோகம் வரையும் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ 17வது ஸ்லோகம் என்ன? ஸ்ருண்வத ஸ்வாகத கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தனः ஸ்ருதயந்த சத்யோ ஹி அபத்ராணி விதுனோதி சுஹ்ருத சதாம். ஸோ எல்லாருடைய ஹிருதயத்தில் பரமாத்மாவாக யார் இருக்கிறது? சாக்ஷாத் அந்த பகவான் தான். ஸோ அந்த பகவானை அவரை நாம் கெட்டியாக பிடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த பௌதிக துன்பங்கள் பௌதிக கஷ்டங்களை நம்மளால் விடுபட முடியும். எப்படி அப்படின்னா, அந்த பகவானை பற்றி கேட்கறதுனால, கேட்டு கேட்டு நம்ம அவரையே நினச்சுட்டு இருக்கோம். ஸோ அவரை பற்றியே நம்ம என்ன பண்ணுறோம், அவரை பற்றி பேசணும்னு விருப்பப்படுறோம். இப்படி பகவானை பற்றி கேட்கறதன் மூலயமாக, பகவானுடைய நாம ஜபத்தை செய்வதன் மூலயமாக, அவரையே நினைப்பதின் மூலயமாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய இந்த பௌதீக கஷ்டங்கள், பௌதீக துன்பங்கள், இல்லை பௌதீக ஆசைகள் அனைத்தும் நம்மளை விட்டுட்டு போயிடுமா. ஸோ இப்போ ஒரு குகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த உலகம் சிருஷ்டிச்ச அந்த காலத்துல இருந்து அந்த குகைக்குள்ள யாரும் போனதில்லை. ஸோ ஒருத்தங்க குகைக்குள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தனை இருட்டு, எத்தனை கோடி கோடி ஜென்மமா யுகங்களாக அந்த இருட்டு இருக்கு. அங்க போய் ஒரு விளக்கேத்தி வச்சோன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆகும்? அந்த இடம் ஃபுல்லா பிரகாசமாகும். அது போல எத்தனை ஜென்ம ஜென்மமா நாம இந்த பௌதிக பந்தத்துல சுத்தின்னு இருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஆனா எப்ப இந்த கிருஷ்ணான்ற அந்த விளக்க நம்ம ஹிருதயத்துல ஏத்தி வச்சுடுறோமோ, அப்பவே நம்மளுடைய பௌதீக துன்பங்கள், பௌதீக கஷ்டங்கள், பௌதீக ஆசைகள், பௌதீகமா அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த ஆசையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் நம்மளை விட்டுட்டு போயிடுமா. ஏன்னா எப்ப நம்ம அந்த கிருஷ்ணான்ற அந்த நாமத்தை நம்ம பிடிச்சிடுறோமோ, அதை தவிர, ஏன்னா கிருஷ்ணான்ற பாதை என்ன தெரியுங்களா? ஒன் வே. அதுக்கப்புறம் நமக்கு வேற எந்த ஒரு டேஸ்டும் பிடிக்காது. ஏன்னா இருக்கிறதுலே உயர்ந்த சுவை, உயர்ந்த டேஸ்ட் எது அப்படின்னா கிருஷ்ணர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால அவரை தவிர இப்ப வேற எந்த ஒரு ருச்சியும் நமக்கு விருப்பம் கிடையாது. அவர் தான் இருக்கிறதுலையே. ஸோ அதே போல, ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு பரமாத்மா தான் வேணும். நம்ம நேற்று உதாரணம் பார்த்தோம். அந்த மீனுக்கு நீர் இருந்தா போதும், நீ வேற எந்த சேவையும் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படிதான் மீனை சொல்லும் இல்லையா? அது போல ஆத்மாவுக்கு நீங்க என்ன சேவை செஞ்சாலும் அதுக்கு தேவை கிடையாது, அதுக்கு தேவை பரமாத்மா மட்டும்தான். அது போல ஸோ பகவானை பற்றி கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களால அவனுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். ஆனா பௌதிக ஆசைகள் எல்லாமும் அவனை விட்டு போயிடும். எந்த ஒரு பௌதிக எதிர்பார்ப்பும் இல்லாம போகும். ஓகேங்களா? அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 18. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவிய பகவதி உத்தம ஸ்லோகே பக்தர் பவதி நஷ்டஹீம். அதாவது நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, ஏன்னா இந்த பௌதிக லோகம் எப்படியாப்பட்டது? ஏன்னா நம்ம பாகவதம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்வோம். ஏன்னா இந்த பௌதிக
பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்காக இந்த பாகவதத்துக்குள்ள வந்திருக்கோம் நாம. ஸோ இந்த பாகவத வகுப்புகள் எல்லாரும் வந்து ஒழுங்கா பகவானை பத்தி கேட்கணும். ஒழுங்கா நம்ம வந்து தூய பக்தியை நம்ம வந்து செய்யணும். ம்? அதனாலதான் இந்த ஸ்லோகம் வந்து சொல்லப்படுறது. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த பௌதிக ஆசைகள் எதுவும் வேண்டாம். அந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு நாங்க வந்து பகவானை இதயபூர்வமாக பகவானுக்கான அந்த அன்பு சேவை, அன்பு தொண்டு அதை நாங்க செய்யணும். முக்கியமா இப்ப நீங்க பாகவதம் அப்படின்னா என்ன, 2 பாகவதம் இருக்கு. ஒண்ணு என்ன, புத்தக வடிவில் இருக்கக்கூடிய பாகவதம். மற்றொன்று என்ன அப்படின்னா பாகவதர்கள், பகவானை பத்தி சொல்லக்கூடிய பக்தர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாகவதம் நம்ம யாரை சரணடைஞ்சாலும் அவங்களுக்கு மோட்சம்தான், அவங்களுக்கு பகவான் லோகம்தான். நீங்க பாகவதத்தை பிடிச்சுண்டாலும் சரி, அந்த பாகவதத்தை சொல்லி தரக்கூடிய பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள், அந்த பாகவதர்களை பிடிச்சுண்டாலும் சரி, 2 பேருக்குமே மோட்சம்தான், கவலையே இல்லை. ஸோ இப்படி 2 வகையான பாகவதம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா பூந்தானம் அப்படின்ற ஒரு பக்தர், அவரை பத்தி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதனால அவரை பத்தி நம்ம பார்க்குறோம். ஸோ பூந்தானம் அவர் வந்து டெய்லி பாகவதம் படிப்பார். அவர் என்ன படிச்சாரோ, என்ன புரிஞ்சுண்டாரோ, அக்கம் பக்கம் இருக்கிறவா எல்லாரையும் வாங்க வாங்கோ, நம்ம வீட்டுல கிருஷ்ண பஜனை இருக்கு அப்படின்னு எல்லாரும் அழைச்சு கிருஷ்ண பஜனை பண்ணி, அதுக்கப்புறம் இந்த பாகவதத்தை அவர் என்ன படிச்சாரோ, என்ன புரிஞ்சுண்டாரோ அதை வந்து பகவானை பத்தி எல்லாத்தையும் சொல்வாராம். இப்படியே ஸ்டார்ட் பண்ணார் அவர். இப்படியே அவர் வந்து பாகவதம் வகுப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வெயில் காலம், பயங்கர வெயில். ஸோ வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருக்கு. சரின்ட்டு அவங்க, அதாவது நீங்க கேரளால பாத்தீங்க அப்படின்னா வீட்டை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா மரங்கள் இருக்கும், நடுவுல வீடு இருக்கும். ஸோ ரொம்ப புழுக்கமா இருக்கு அப்படின்னுட்டு அவங்க வீட்டு பின்பக்கம் வந்து 2 பெரிய பலாமரங்கள் இருந்திருக்கு. அந்த மரத்து நிழல்ல போய் உட்காந்துட்டு இவர் பாகவதம் படிச்சுட்டு இருக்கார். ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறது. ஓகே, ஸோ டே டைம்ல அவர் உட்காந்து பாகவதம் படிச்சுட்டு இருக்காருங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கார். அதுக்கப்புறம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே படிக்க ஆரம்பிச்சார். பார்த்தா அந்த 2 மரங்களும் விழுந்து அப்படியே காஞ்சு இறந்து போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படியே அவர் வந்து பாகவதம் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த பாகவதத்துல கோலோகத்தை பத்தி இருக்கும், பகவானுடைய லோகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை படிக்கும்போது இவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, பகவானே இந்த கோலோகம் தங்களுடைய லோகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து பார்க்கணும்னு விருப்பம் இருக்கு, தயவு செஞ்சு நீங்க வந்து எனக்கு அதை காட்டி கொடுத்தா நன்னா இருக்குமே அப்படின்ட்டு அவர் வந்து விருப்பப்படுறாரு. அப்படி விருப்பப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து தூங்குறார். அப்படியே பகவானை பத்தி நினைச்சுண்டு படிச்சுண்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கார். அப்படி தூங்கும்போது இவருடைய 2 நிமிஷம் இருங்க, என்னாச்சுன்னு தெரியலையே, இருங்க. ஓகே, அவர் வந்து அப்படி தூங்கிட்டு இருக்கும், பகவானே நினைச்சுட்டு பாகவதம் படிச்சுட்டு அப்படியே தூங்கியாச்சு. தூங்கி முடிச்ச பாக்குறாரு, கண் விழிச்சு பார்த்தா என்னடா அது நம்ம எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா அது வந்து பகவானுடைய கோலோக விருந்தாவனம். யாரோ வந்து அழைச்சிட்டு போறாங்க. அங்க போய் கோலோக விருந்தாவனத்தெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. அவர் பாகவதத்துல எப்படி படிச்சாரோ அதே போல இருக்கு. அதே போல அந்த சீரசாகரம், அந்த பார்க்கடல் இருக்கு, வீரஜா நதி இருக்கு. அந்த வீரஜா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ்ல பார்த்தா சஜச்சந்திரானனான் அந்த துவார பாலகிகள் இருக்காங்க. ஏன்னா வைகுண்டத்துல துவார பாலகர்கள், அந்த ஜெய விஜயன் இப்படி இருக்கக்கூடிய துவார பாலகர்கள். ஆனா கோலோகத்துல துவார பாலகிகள். ஸோ அந்த சதச்சந்திரனா அவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ள போறார். அங்க இருக்கக்கூடிய விருந்தாவனம், அங்க இருக்கக்கூடிய கோவர்தனம், அங்க இருக்கக்கூடிய யமுனா நதி இதெல்லாம் பார்க்கறார். அப்புறம் போய் பகவான் கிருஷ்ணரை வழிபடுறார், கிருஷ்ணர்கிட்ட பேசுறார். பகவானே எனக்கு நீங்க வந்து எப்ப என்ன வந்து அழைச்சிட்டு போவீங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு என்ன, நாளையே வந்து அழைச்சிட்டு போயிடுறேனே அப்படிங்கிறார். எத்தனை மணிக்கு வருவீங்க, நான் கரெக்டா 10 o'clock வந்துடுறேன் அப்படின்னு பகவான் சொல்லியாச்சு.
பகவானே அப்படியே எனக்கு வந்து ஒரு வேண்டுகோள் இருக்கு. என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு கிருஷ்ணர். இல்ல, என்னோட சேர்ந்து நிறைய பேர் பாகவதம் கத்துன்னு இருக்கா. சோ அதனால நீங்க வந்து எல்லாரையும் அழைச்சுண்டு போகணும். ஓகே, நீ உன் விருப்பம் பிரகாரம் நடக்கட்டும் அப்படின்னுட்டார் பகவான். சோ இப்ப வந்து அந்த 2 ஆ, பேர் அந்த விஷ்ணு தூதர்கள் என்ன பண்றாங்க, திரும்ப எடுத்துட்டு வந்து அவரை வந்து இங்க விடுறாங்க. நாங்க உங்களுடைய லோகத்துல எடுத்துட்டு வந்து உங்களை விட்டாச்சு. விட்டுட்டு அவங்க 2 பேரும் இவர் கால்ல விழுந்து வணங்குறாங்க. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னப்பா நீங்க 2 பேர் விஷ்ணு தூதர்கள். நீங்க எதுக்கு என் கால்ல வந்து விழறீங்க அப்படின்னுட்டு. அப்ப அந்த 2 விஷ்ணு தூதர்கள் சொல்றா, சுவாமி உங்க வீட்டு பின்னாடி 2 பலாமரம் இருந்துச்சு இல்லையா? ஆ, ஆ, ஆமாமா இருந்துச்சு. அந்த 2 பலாமரத்துக்கு கீழ நீங்க உட்கார்ந்துட்டு பாகவதம் படிச்சீங்க. அந்த பாகவதம் படிச்ச அந்த புண்ணியத்தால நாங்க 2 பேரும், அத கேட்ட புண்ணியத்தால நாங்க 2 பேரும் அந்த மரங்கள் விழுந்து இறந்து, நாங்க 2 பேரும் விஷ்ணு தூதர்களாக அங்க பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய கருணையால தானே இது நடந்தது அப்படின்னுட்டு விழுந்து வணங்கிட்டு அவங்க கிளம்பியாச்சு. ஸோ இப்ப காலையில எழுந்துக்கிறாரு. எழுந்திரிச்ச உடனே எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஏய் நம்ம வீட்ல கீர்த்தனை இருக்கு. கிருஷ்ணா வரப்போறார். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் குளிச்சுட்டு முடிச்சுட்டு எல்லாம் 9 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. வீட்ல ஏன் சொல்லியாச்சு. அம்மா எனக்கு வந்து நான் வந்து இது போல கிருஷ்ணருக்கு நெறைய கிருஷ்ணருக்கு வந்து இந்த பால் ஐட்டம்ஸு, வெண்ணெய் ஐட்டம்ஸு, ஸோ இப்படி மில்க் அந்த ஐட்டம்ல நெறைய ஐட்டம் பண்ணுங்க அப்படின்னுட்டும், அவங்க என்னென்னவோ இந்த பால்கோவா, ரஸ்மலாயி, இன்னும் குலோப் ஜாமுன் அது இதுன்னு பால் பாயாசம். ஸோ இப்படியெல்லாம் நெறைய ஐட்டம் பண்ணின்னு இருக்காங்க. அவங்க வீட்ல ஒரு வேலைக்காரம்மா வச்சுன்னு இருக்காங்க. அவங்களும் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ எல்லாம் 9, 9:30க்கெல்லாம் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இவர் நல்லா கீர்த்தனை எல்லாம் பண்ணிட்டு அப்ப சொல்றாரு, "இப்ப வந்து பகவான் வந்து கரெக்ட்டா 10:00 வந்துருவார். வந்தவுடனே நம்ம எல்லாம் பகவானோட சேர்ந்து கோலோகம் போயிடலாம்" அப்படின்னுட்டு. அவ்வளவுதான். அத சொன்ன உடனே எல்லாரும் அந்த வீட்ட விட்டு வெளிய எல்லாம் ஓட ஆரம்பிச்சாச்சு. ஓடி போய் வெளிய அ அதாவது இப்ப இவரு ஹால்ல நின்னுட்டு இருக்காரு இல்லையா? ஸோ பகவானுடைய ஆல்டர் இப்ப எங்க வீட்ல கூட பாருங்க ஹால்ல தான் ஆல்டர் எல்லாம் இருக்கும். பகவானுடையது. ஸோ ம் வெளிய போய் நின்னுட்டு எல்லாரும் ஜன்னல்ல இருந்து எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவரு கேட்கிறாரு, "ஏன் எல்லாரும் ஓடி போயிட்டீங்க?" அப்படின்னுட்டு. அட இவங்க அந்த பூந்தானத்துடைய மனைவியும் வெளிய ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் வெளிய இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. "உள்ள வாங்க, பகவான் கிருஷ்ணர் வரப்போறார் வாங்க" அப்படின்னா, "இல்ல, இல்ல. நான் ஏன்னா கிருஷ்ணர் கிட்ட கேட்டுண்டேன். என்னோட சேர்ந்து மத்தவாலாம் போல பாகவதம் கேட்டுட்டு இருந்தா, நீங்க எல்லாரும் அழைச்சுட்டு போணும் சுவாமின்னு கேட்டேன். அதனால உங்க எல்லாரையும் அழைச்சுட்டு போக போறேன். வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஒருத்தரும் வரலையே. எல்லாம் வெளிய ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கா. வாசல் வெளிய இருந்து பார்த்துட்டு இருக்கா. இப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஸோ கரெக்ட்டா இவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது மணி 10 ஆயிடுச்சு. அங்க அந்த வேலைக்காரம்மா எடுத்துன்னு வந்து அங்க அந்த அ பகவானுக்கு ஆஃபர் பண்ற அந்த இடத்துல எடுத்து வந்து எல்லாத்தையும் வச்சாச்சு. ஸோ அந்த அம்மா ஒண்ணும் வெளிய போகல. அந்த அம்மா கிச்சன்லயே தான் இருக்காங்க. இவர் மட்டும் தான் வீட்ல அந்த ஹால்ல அந்த பகவான் எதிர்ல அந்த பூஜை அறையில் எதிர்ல நின்னுட்டு இருக்கார். ஸோ அந்நேரத்துக்கு சாக்ஷாத் பகவான் அங்க வந்தாச்சு. பிரதட்சணம் ஆயிட்டார். ஆனா மத்தவா கண்ணுக்கு தெரியல. ஸோ உடனே இவர் வந்து பகவான விழுந்து வணங்குறார். "ஐயோ! பகவானே நீங்க சொன்னது போலயே வந்துட்டீங்களே! ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னுட்டு பகவானே பாருங்க உங்களுக்காக செஞ்சது அப்படின்னுட்டு அந்த பால்கோவ எடுத்து ஊட்டி விடுறாரு. இவர் யார்ட்ட பேசின்னு இருக்கார்? ஏன்னா மத்தவா கண்ணுக்கு தெரியல பகவான் நிக்கிறது. ஸோ இவர் வந்து அப்படியே அந்த லட்டு, அந்த பால்கோவாலாம் பகவானுக்கு ஊட்டி விடுறார். அப்படியே அது மாயமா மறையறது. அப்ப எல்லாரும் தெரிஞ்சு, "ஓ! அப்ப இவர் எதிர்ல பகவான் நிக்கிறார். நம்ம கண்ணுக்கு தான் தெரியல." எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. பகவானுக்கு அப்படியே அந்த பாயாசத்த குடுக்குறா. பகவான் அப்படியே அந்த பாயாசம் எல்லாம் அப்படியே மாயமா மறையுறது. ஏன்னா பகவான் குடிக்கிறார். இவங்க கண்ணுக்கு தெரியல. ஸோ இப்படி நடக்கும்போது பகவான் சொல்றாரு, போதும்பா, வா நம்ம கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சுல்ல" அப்படிங்கிறார். அப்ப ஆமா, நீ வந்து மத்தவாளையும் கூட்டிட்டு போணும். உன்னுடைய பக்தர்கள் நீ வந்து நெறைய வருஷமா இது போல பாகவதம் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்ன இல்லையா? ஸோ அவல்லாம் எங்க? வா எல்லாரும் அழைச்சுட்டு போலாம் அப்படிங்கிறார். ஆனா அவங்கலாம் யாரும் வரலையாம் சுவாமி. பாருங்க எல்லாம் வெளிய நின்னுட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கா. யாரும் உள்ளயே வரமாட்டேங்கிறா அப்படின்னு. சரி, அப்பன்னா நீயாவது வர இல்லையா? கண்டிப்பா நான் உங்க கூட வரேன் அப்படின்ட்டு இவ சொல்லின்னு இருக்கும்போதே, வீட்டு சமையல் கட்டுல தான் அந்த வேலைக்காரி ஓடி வந்து பூந்தானத்துடைய கால புடிச்சுண்டாளாம். புடிச்சுண்டு அந்த அம்மா சொல்றாங்க, "சுவாமி என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா, நான் வந்து படிக்காதவ. ரொம்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப முட்டாள் நானு.
ஸோ அதனால நான் வந்து முதல்ல இருந்து உங்க வீட்டுல வேலைக்காரியா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு நீங்க பாகவதம் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் கேட்பேன், அவ்வளவுதான். அது கூட என் தலையில நிக்காது. ஆனா இப்ப எல்லாரும் ஓடி போயாச்சு. ஆனா உங்க எதிர்ல பகவான் நிக்கிறார். அதனாலதான் உங்க கண்ணுக்கு தெரியறது எங்க கண்ணுக்கு தெரியல. நீங்க இப்ப பகவானோட கிளம்பி போக போறீங்க. என்னையும் தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா எனக்கு வந்து இவ்வளோ பக்தி பண்ற அளவுக்கெல்லாம் எனக்கு தெம்பும் இல்ல. அவ்வளவு பக்தி ஞானம் எதுவுமே கிடையாது எனக்கு. அதனால தயவு செஞ்சு கருணை வச்சு என்ன உங்களோட அழைச்சிட்டு போயிடுங்க. பகவானுடைய லோகத்துக்கு நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னுட்டு பக்தனான அந்த பூந்தானத்துடைய காலை பிடிச்சாச்சு. பிடிச்ச உடனே அவ பூந்தானம் பகவானை பார்க்கறார். பகவான் எல்லாம் சிரிக்கிறார். ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான். பகவான் வந்து அவங்க 2 பேரையும் தன்னுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போயாச்சு. சோ இப்படி ஒண்ணு நம்ம பாகவதத்தை பிடிக்கணும், இல்லைன்னா பாகவதம் சொல்லக்கூடிய பக்தர்களை பிடிக்க வேண்டும். கண்டிப்பா அவங்க எல்லாம் எங்க போக முடியும்? பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் இப்ப கிருஷ்ணர் வர்றதுக்கு ரெடியா இருக்கார்? யாரெல்லாம் ஏன் கூட வர்றதுக்கு ரெடி? ஓ, நான் மியூட் ஒன்னு ஆன் பண்ணலையா? சாரி மாதாஜி. ரெடி மாதாஜி. நாங்களும் வரோம் மாதாஜி. நானும் வரோம் ரெடி மாதாஜி. மாதாஜி. நாங்களும் வரோம். எல்லாரும் வரோம். கூட்டிட்டு போங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா அங்க பூந்தானத்து வீட்டுல இருந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கு. எல்லாம் ஓடி போயாச்சு. ஆனா நாம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பகவான் பார்த்துக்க போறார் இல்லையா? அந்த நினைப்பு அவங்களுக்கெல்லாம் இல்லை. பாருங்க, அவங்க மனைவியே வீட்டை விட்டு ஓடி போயாச்சு. வெளியே போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில பூந்தானமும் அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த பணிப்பெண், அவங்க 2 பேரும் பகவானுடைய போயாச்சு. ஓகேங்களா? இப்படி நாம வந்து பகவானே கதி அப்படின்னுட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து எப்பவுமே சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா பகவானுக்கு தெரியும் நம்மளை எப்படி வச்சுக்கணும். அதே போல நம்மளை நம்பி இருந்தவங்க நம்ம இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்களும் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு பகவானுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ததாரதஸ்தமோ பாவக காமலோபா தயஸ்சயேம் சேத ஏதைர் அனாவித்தம் ஸ்திதம் சத்யே பிரசீததி. ஸோ இந்த லோகத்துல நம்ம என்ன பண்றோம்? அதிகமான விருப்பம் நம்ம வந்து ஆசைப்பட்டோம். ஏன்னா பார்க்கறத ஆசைப்படுறது, கேட்கறத ஆசைப்படுறது. ஸோ இப்படி இந்த ஆசைகள் வந்து நமக்கு வந்து ஒரு ரிலே ரேஸ் போல ஆயிடுச்சு. இந்த ஆசை நிறைவேறிச்சா அடுத்த ஆசை, அந்த ஆசை அடுத்த ஆசை, இப்படி ஆசை மேல ஆசை நம்ம பட்டுட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம யார் ஒருத்தர் இப்படி கிருஷ்ண பக்தியில அவங்க இருக்காங்களோ, கிருஷ்ண பக்திக்கு வந்துடுறாங்களோ அவங்களுடைய, ஏன்னா இந்த ஆசை வர்றதுக்கே என்ன காரணம் அப்படின்னா ரஜோகுணம் தமோகுணம் அதிகமாக இருக்கிறதுனாலதான். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரஜோகுணமும் தமோகுணமும் நம்மளை விட்டு போயிடுமா. அதாவது அது தீவிர குணம், அறியாமை குணம், இது 2ம் நம்மளை விட்டுட்டு போயிடும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த காமம், இந்த ஆசை, பேராசை, இது எல்லாம் நம்மள ஹிருதயத்துல இருந்து போயிடும். ஏன்னா வெறும் சுத்த சத்துவம், நல்ல குணம். ஏன்னா பகவானுடைய பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சத்தம் இல்ல, சுத்த சத்வகுணம். ஸோ அந்த சுத்த சத்வகுணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பகவானை அடைய முடியும். ஏன்னா நமக்கு இந்த பௌதீக லோகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா காம குரோத மோக லோப மத ஆச்சரியங்கள் இருக்கு. ஸோ இப்படி இதுலயே நம்ம சூழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எப்ப நம்ம இந்த கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, இந்த பாகவதத்தை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நம்மளுடைய இந்த ரஜோகுணம் தமோகுணம் விட்டு ஓடிடும். அப்ப எது நமக்கு அதிகமாகும் அப்படின்னா அந்த சுத்த சத்வகுணம். ஸோ அப்படியாப்பட்ட அந்த சுத்த சத்வகுணம், அதாவது பிரம்மபூத நிலை அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பக்தர்கள் யாருக்குமே தீங்கிழைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். ஏன்னா கிருஷ்ணருடைய நிலை என்ன அப்படின்னா கலப்படமற்ற நற்குணம்
படைத்தது, சுத்த சத்துவமானது. அதை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கும் அதெல்லாம் வந்துடும். அந்த சுத்த சத்துவம் அவங்களுக்கும் வந்துடும். புரியுறதா? ஸோ அவங்களுக்கு வந்துடும். அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட கல்மஷங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் போயிடும். அதனால பக்தர்களாக அவங்க மாறிடுவாங்க. அப்படி மாறுறதுனால மத்தவங்களுக்கு தீங்கே செய்ய மாட்டாங்க. தப்பே செய்ய மாட்டாங்க. யாரும் கெட்டு போறோம்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா யாரெல்லாம் பக்தர் இல்லையோ, பக்தர்களாக இல்லையோ, அவங்க கண்டிப்பா எவ்வளோ படிச்சவங்களாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ உயர் பதவியில இருந்தாலும், அவங்க பக்தர்களாக இல்ல அப்படின்னா கண்டிப்பா தப்பு செய்வாங்க. தீங்கு இழைப்பார்கள். மற்றவர்களுக்கு தீங்கு இழைப்பார்கள். ஏன்னா பக்தன் ஒருவன் வந்து அவன் படிக்காதவனாக இருந்தாலும் அவன் நல்ல உணர்வு, நல்ல சிந்தனை, தீங்கே செய்ய மாட்டான். ஆனா நல்லா படிச்சு அவன் பக்தனா இல்ல அப்படின்னா அவன் எல்லா தப்பும் செய்வான். படிச்சிருக்கான்ல ஆனாலும் தப்பு செய்வான். ஏன்னா பக்தர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். பகவானே நீ விட்ட கதி. புரியுறதா? பக்தர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். ஆனால் யார் பக்தர்கள் அல்லவோ அவங்க கண்டிப்பா உணர்ச்சி வசப்படுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் இந்த காம, குரோத, மோக, மதம், ஆச்சரியங்கள் இதுலயே, ஏன்னா காமம், விருப்பம், எதிர்பார்ப்பு, இந்த மூடத்தனம் இதுல தான் அதிகமா இருப்பாங்க அவங்க. அதனால கண்டிப்பா தப்பு செய்வாங்க. சோ பக்தர்கள் எதற்காக இப்படி இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இந்த நல்ல குணம் அனைத்தும் பகவான் கிட்ட இருக்கக்கூடியதான். சோ பகவானுடைய நினைச்சு பகவானை பத்தி கேட்டு கேட்டு அந்த நல்ல குணம் அனைத்தும், அந்த சுத்த சத்துவ குணம் இந்த பக்தர்கள் கிட்ட வந்துடுமா. ஸோ ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்து குவான்டிட்டிஸ் டிஃபரெண்ட், அளவுகள் வித்தியாசப்படும். ஏன்னா பகவான் வந்து விபு ஆத்மா, நம்ம வந்து அணு ஆத்மா, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அது போல விபு ஆத்மா ஆக இருக்கக்கூடிய அந்த பகவான் கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து நல்ல குணங்களும் சின்னதா இருக்க அணு ஆத்மா இருக்கக்கூடிய நம்ம கிட்டையும் வந்துவிடும். ஸோ நம்ம அந்த பகவானுடைய நிலைக்கு உயர்த்தப்பட்டு விடுவோம். நாம அப்ப இங்க இருக்கிறதுக்கு லைக்கே கிடையாது. ஏன்னா நம்ம எதுக்கு ஜெயில இருக்கணும்? திருந்தியாச்சு. இப்ப ஒருத்தருக்கு வந்து 15 வருஷம் தண்டனை. அவங்க வந்து 5 வருஷத்திலேயே அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நல்ல நடத்தை, நன்னடத்தை காரணமாக அவங்க வந்து ஜெயில எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க மத்தவங்களுக்கு. அதே போல தான் செய்த தவறுக்கு வருந்தினார்கள். மத்தவங்களுக்கு நல்லது செய்தார்கள். அதே போல மத்தவங்களுக்கு பக்தியெல்லாம் குடுத்து, இன்னும் ரொம்ப நல்லா அந்த ஜெயிலே ஒரு நல்ல பேர் அவங்களுக்கு அப்படின்னும்போது, அந்த நன்னடத்தை காரணமா 15 வருஷம் ஜெயில இருக்க வேண்டிய கைதி 5 வருஷத்துல ரிலீஸ் ஆயிடுவாங்க. அதே போலதான் நமக்கு இன்னும் எத்தனையோ ஜென்மம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது போதும், என் குழந்தை இவ்வளவு திருந்தியாச்சு, இன்னும் எதுக்கு அத்தனை ஜென்மம் எடுக்கணும் அப்படின்ட்டு பகவான் வந்து இந்த ஜென்மத்துல நம்ம வந்து அழைச்சிட்டு போயிட்டார். நோ டவுட். ஓகேங்களா? அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஏவம் பிரசன்ன மனசோம் பகவத் பக்தி யோகதः பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ஸ ஜாயதே. ஸோ இப்படி பகவானுடைய பக்தி தொண்டின் காரணமாக என்ன ஆயிடுது அப்படின்னா, யாரெல்லாம் இப்படி பாகவதம் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் பகவானை பத்தி கேட்குறாங்களோ அவங்க மனசு வந்து தெளிவடைந்து விடுகிறது. தெளிந்த ஓடை போல இருக்கு. அதே சேக்கடை போல இருந்தா எப்படி இருக்கும்? கிட்டே போக முடியாது இல்லையா? ஆனா அப்படியாப்பட்ட மனம் கொண்டவர்கள் பகவானை பத்தி கேட்கும்போது, இப்படி பாகவதம் படிக்கும்போது என்ன ஆகுதான், அவங்க மனசு அப்படியே தெளிவடைந்தது. கலப்படமே இல்லாத நல்ல குணம் கொண்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் அவங்க. அவங்களுக்கு இந்த பௌதிக தொடர்பு எதன் மேலும் விருப்பம் இல்லாம போயிடுமா. அவங்க எப்பவுமே பகவானை பற்றியே சிந்தனையில இருப்பாங்க. பகவானை பத்தி மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற அந்த விருப்பமும் அவங்களுக்கு அதிகமாயிடுதான். ஏன்னா இப்ப பகவான் மேல அந்த ருச்சி அதிகமாயிடுச்சு. அந்த ருச்சி அதிகமானதுனால இப்ப பகவானை விட்டு பிரிய அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க ஆக்சுவலா இந்த வர்ணாசிரம தர்மம் எல்லாம் பார்க்கலாம். பிராமண, சத்திரியா, வைஷ்ய, சூத்ரா
அதுக்கு கீழே இன்னும் சண்டாளர்கள் அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் இதில் ரொம்ப சிரேஷ்டமாக கருதப்படுவது யார் அப்படின்னா பிராமணர்கள். ஆனா அவர்களை விடவும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். யாரு அப்படின்னா வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள்னா யாரு? சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி நினைக்கக்கூடியவர்கள், அவருக்கான பக்தியை செய்யக்கூடியவர்கள். ஸோ அவங்க தான் யாரு அப்படின்னா வைஷ்ணவர்கள். விஷ்ணு பக்தர்களை வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகேங்களா? ஏன்னா இவங்க இந்த ஜாதி இந்த மதம் அப்படின்னு கிடையாது. யாரெல்லாம் கிருஷ்ணருடைய நாம ஜபம் பண்றாங்களோ, யாரெல்லாம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறாங்களோ எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான். ஸோ அப்படி அவங்க அந்த வைஷ்ணவ நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க. பிராமணர்களை விட சிறந்தவர்கள் வைஷ்ணவர்கள் அப்படின்னுட்டு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. ஸோ அப்படியாப்பட்ட வைஷ்ணவர்களால மட்டும்தான் சாக்ஷாத் பகவான் அந்த கிருஷ்ணனை பத்தி புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்ப 20 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். நாளைக்கு 21 இருந்து பார்க்கலாம். ஓகே, இந்த நரசிம்மரை பற்றி ஒரு லீலை இருக்கு, அந்த லீலைய பார்த்துடலாம். அதாவது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அமெரிக்கால அந்த இடத்துல இங்கிருந்து இது போல இஸ்கான் பக்தர்கள் போயிருக்காங்க. இஸ்கான் பக்தர்கள் போகும்போது அவங்க வீட்டு வாசல்ல நரசிம்மரை வச்சிருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு துஷ்ட சக்தியும் வீட்டுக்குள்ள நுழையாது. ஸோ நரசிம்மர் அதாவது இந்த பேய் பிசாசு இந்த பில்லி சூன்யம் ஏவல்லாம் சொல்றா இல்லையா, கந்திருஷ்டி எதுவுமே வராது. இப்படி இந்த நரசிம்மரை நம்ம வெளியே வாசல் வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ அப்படி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. அவங்க அப்படிதான் வாசல்ல வச்சுடுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இப்படி வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னாலே ஜெய் நரசிம்மதேவ், ஏன்னா உள்ள எங்களுக்கு ஜெகநாதர் எல்லாம் இருப்பார். ஸோ கௌரவனிதா இருப்பாங்க. அவங்கள வணங்கிட்டு நரசிம்மரை ஜெய் நரசிம்மதேவ் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போகிறது. ஸோ அதே போல் அந்த இஸ்கான் டிவோட்டிஸும் அப்படிதான் விட்டுட்டு வணங்கிட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட் இல்லையா, ஸோ ஆப்போசிட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க அவங்க அந்த குழந்தை பார்த்துருக்கா. அந்த குழந்தை ஒரு 10-12 வயசு அந்த பொண்ணு. அவ என்னடா இது வித்தியாசமா இருக்கே, உடம்பெல்லாம் மனுஷனை போல இருக்கு, ஆனா முகம் மட்டும் சிங்கம் போல இருக்கே அப்படின்ட்டு அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்படியே நரசிம்மரையே பார்த்துட்டு போறது. திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவங்க ஆப்போசிட்ல இருக்க அந்த அவங்களுடைய அந்த நரசிம்மரையே பார்த்துட்டு இவங்க வீட்டுக்குள்ள வருவாங்களாம். அவளுக்கு ரொம்ப உற்சாகம், என்ன இவரு டிஃப்ரெண்டா இருக்கே, இது என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க காலிங் பெல்ல அழுத்தினதுக்கப்புறம் அவங்க கதவை திறந்துருக்காங்க. ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாம்மா. இவங்க யாரு, இது வித்தியாசமா இருக்கு, யாரு இது அப்படின்னுட்டு. இவர் தான் நரசிம்மர். உடம்பெல்லாம் ஆனா மனுஷனை போல இருக்கு. ஆமா மனுஷனை போல இருக்கும், ஃபேஸ் மட்டும் சிம்ம லயன் போல இருக்கும்மா அப்படின்னு. ஓ அப்படியா, ஏன்னா அவங்க ஃபேமிலி கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ அதனால ஓ அப்படியா, நீ இப்போ ஸ்கூலுக்கு போற இல்லை வெளியே போறேன்னு வச்சுக்கோயேன், இப்போ இந்த நரசிம்மரை பார்த்து ஜெய் நரசிம்மதேவ் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்புமா அப்படின்னு. ஓ அப்படியா, அப்படின்னா நரசிம்மர் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார், காப்பாற்றுவார் அப்படின்ட்டு அவங்க சொல்லியாச்சு. இந்த குழந்தைய ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க வீட்டு வாசல்ல தான் நரசிம்மர் இருக்காரு இல்லையா, ஃபோட்டோ, ஜெய் நரசிம்மதேவ்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஜெய் நரசிம்மதேவ்னு வீட்டுக்குள்ள வருவா. அப்புறம் விளையாட போகும்போது ஜெய் நரசிம்மதேவ்னு விளையாட போவா கீழே. இப்படியே நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க நம்ம நாட்டுல டிராஃபிக் அதிகம், அதனால கொஞ்சம் வண்டி எல்லாம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்கால அங்க ரொம்ப பெரிய நாடு அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாமே மினிமமே அவங்க 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் போவாங்க. 100 கிலோமீட்டருக்கு எல்லாம் யாரும் போகவே மாட்டாங்க. ஸோ ஏன்னா ரொம்ப பெரிய லேண்ட் அவங்களது. அப்போ ஒரு பெரிய ட்ரக்கு, இந்த குழந்தை கீழே விளையாடின்னு இருக்கா, மற்ற பசங்களோட விளையாடின்னு இருக்கா. அவங்க அப்பா
மேல 2வது ஃப்ளோரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காரு. பால்கனில இருந்து பார்த்துன்னு குழந்தை விளையாடிட்டு இருக்கிறத. சரி வந்து பால் விளையாடிருக்கோம். கரெக்டா அந்த பால் வந்து ரோட்டுக்கு ஓடி போயிடுச்சு. இவ கரெக்டா ஓடி போறதுக்கும் ஏன்னா வேகமா அந்த ட்ரக் வந்துடுச்சு. பெரிய லாரி ட்ரக் அது. அந்த குழந்தைய வந்து ஒரே இடி. அத பார்த்த உடனே அவங்க அப்பா பதறி போய் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த பால்கனில இருந்து கீழ விழுந்துட்டார். விழுந்து அவருக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இந்த குழந்தை இடிச்சு வேகத்துல அப்படியே அந்த குழந்தை அப்படியே இந்த பிக்சர் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அப்படியே ஆகாசத்துல அந்த குழந்தை அப்படியே பறந்து போய் அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் அப்படியே குழந்தை விழுறா. அவ்வளவுதான். அங்க கூட விளையாட்டு இருந்த குழந்தைங்க, அந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் ஓடி போய் அந்த குழந்தை ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போய் குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் குழந்தைக்கு அங்க பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே ரத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. டாக்டர் செக் பண்ணிட்டு, என்ன விளையாடுறீங்களா? அவ்வளவு பெரிய ட்ரக்க வந்து இடிச்சதுன்னு சொல்றீங்க, காமெடி கிமெடி பண்றீங்களா? இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் ஜஸ்ட் தூங்கிட்டு தான் இருக்கா அவ. நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு இல்ல ஒரு ட்ரக் வந்து இடிச்சு அந்த குழந்தை அவ்வளவு ஹைட்ல போய் வந்து பிளாட்ஃபார்ம்ல விழுந்தா அந்த குழந்தை அப்படின்றாங்க. டாக்டர் ஃபுல் ஸ்கேன் எல்லாம் எடுத்தாச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பண்றாங்க. இல்லைங்க அந்த குழந்தை வெறும் தூங்கிட்டு தான் இருக்கா. அவக்கு ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour கழிச்சு அந்த குழந்தை டக்குன்னு கண்ணு முழிச்சு, நரசிம்மா 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 அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சாச்சு. அவங்க அப்பா ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஃப்ராக்சர் ஆகி அவர் ஒரு பக்கம் வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு இருக்காங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சும் ஆனாலும் அவங்க அப்பாவால பதட்டம் தாங்க முடியல. அவங்க அப்பா அந்த அம்மா முக்கியமா அங்க இருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவா எல்லாரும் அங்க இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அந்த குழந்தை நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னுட்டு இருக்கா. அவங்க அம்மா கேக்குறாங்க, யார் யார் இது நரசிம்மா அப்படின்னுட்டு. அப்ப ஏன்னா ஆப்போசிட் வீட்ல இவங்களும் போயிருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, என்னம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சு? ஆண்டி ஆண்டி நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த நரசிம்மர் என்ன லாரி வந்து இடிக்கும் போது அப்படியே என்ன அழகா அந்த குழந்தைய அப்படி தூக்கும் இல்லையா, அது போல என்ன அழகா தூக்கிண்டு போயிட்டார் மேல. தூக்கிண்டு போனார் பாருங்க. அவருக்கு பெரிய பெரிய நெயில்ஸா இருந்துச்சு நகம். அந்த நகம் வந்து என்ன தூக்கிண்டு போகும்போது அவர் நெயில்ஸ் பாருங்க என் கையில குத்துச்சு. அவர் அப்புறம் எடுத்துட்டு வந்து என்ன அந்த பிளாட்ஃபார்ம்ல படுக்க வச்சார். இப்ப பார்த்தா ஆள காணோம். எங்க போயிட்டாரு அவரு? அப்படின்னு அந்த குழந்தை கேக்குறது. அந்த குழந்தை அந்த கைய காட்டுது. இது பாருங்க அவருடைய அவர் என்ன தூக்குனாரு இல்லையா? அந்த நெயில்ஸ் குத்துனது பாருங்க. அப்படின்ட்டு அந்த நெயில்ஸ் குத்துனதையும் கையில காட்டின்னு இருக்கா. ஆனா அந்த லாரி இடிச்சு அவருக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா அந்த நேரத்துல அந்த நரசிம்மா ஜெய் நரசிம்ம தேவ் அப்படின்னுட்டு அந்த குழந்தை சொல்லிட்டு போனதுனால அந்த நரசிம்மரே அந்த குழந்தைய காப்பாத்தி ஏன்னா அவ்வளோ வேகமா 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு லாரி வந்து ஒரு குழந்தைய இடிச்சதுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அவ்வளவு ஹைட்ல மேல பறந்து போய் கீழே வந்து விழுந்திருக்கு. ஆனா குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா நரசிம்மர் வந்து காப்பாத்தியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன ஏதுன்னு கேட்க அவங்க எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃபுல் ஃபேமிலி இப்ப அவங்களும் என்ன பண்ணியாச்சு, அவங்களும் இப்ப கிருஷ்ண பக்தர்களாக மாறிவிட்டார்கள். ஓகேங்களா? ஜெய நரசிம்மதேவ். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குங்களாமா? மாதாஜி நரசிம்மர் இது சொன்னீங்களே ரொம்ப அருமை. மாயாப்பூர்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருச்சேன். எனக்கு எல்லாத்த விட நரசிம்மர் மேலதான் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. அந்த இடத்துல அந்த பாட்டு படிக்கிறாள் அவா, அது ரொம்ப அருமையா இருக்கும். நரசிம்மர் இப்ப நம்ம இந்த கிருஷ்ணாஸ்ல வந்ததுனால நம்ம நரசிம்மரை இப்ப இதே வேற ஆளுகள்லாம் நரசிம்மர் உக்ரமா இருப்பாரு, அவளை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பூஜை பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அவருடைய அவேர்னஸ் என்னன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியல. நம்ம அந்த பக்தியில வந்ததுக்கு அப்புறம் நரசிம்மரோட அவேர்னஸ் அவ்வளோ ஒரு அருமை. அந்த மாயாப்பூர்ல அந்த காலையில அந்த ஆரத்தில அந்த பாட்டு அவ்வளோ அருமையா இருக்கு மாதாஜி. எவ்வளவு ஜனங்கள் நசுக்கி நசுக்கி போய் அப்படி முன்னாடி போய் அவரை பார்க்க என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படியே தள்ளிட்டே போயிருவா. அவ்வளவு அருமையா இருக்கும் மாயாப்பூர்ல நரசிம்மர் அடைய. ஃபர்ஸ்ட் நான் அங்கேதான் பார்த்தேன் மாதாஜி. வேற எந்த கோயில கூட எனக்கு அவ்வளவு தெரியல. நம்ம இந்த பக்தியில வந்து அந்த நரசிம்மரை பார்த்தது எனக்கு இன்னும் இப்ப பார்த்தவன போய் 5 years ஆயிடுச்சு. இப்ப பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இப்ப சொன்னது ரொம்ப அருமை. அப்படியே புல்லரிச்சுடுத்து உடம்பு. ஹரே கிருஷ்ணா. நரசிம்ம பகவான் ஜெய் ஜெய். மாதாஜி எனக்கு நரசிம்மர் ரொம்ப பிடிக்கும் மாதாஜி. மாயாப்பூர் போகும்போது அங்க இருந்து நரசிம்மர் வாங்கிட்டு வந்தோம் மாதாஜி. ஓ அப்படிங்களா? சந்தோஷம். பகவான் வீட்டு